இயற்கை அல்லது இறைவனுடைய படைப்பில் ஒரு அழகான ஒரு கொடை என்னன்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றுக்கொன்று அனுசரணையாகவும் இருக்கணும், ஒன்றுக்கொன்று எதிராகவும் இருக்கணும். இது மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு பார்க்கவே முடியாது. எதிரிகளாக இருந்தால் வாழ முடியாது, எதிரெதிர் தன்மை உடையதாக இருந்தால் அந்த வாழ்வு பிரமாதமாக இருக்கும். அப்படி இயற்கை படைத்த அற்புத படைப்பு ஆண் பெண் அப்படிங்கிற படைப்பு. அந்த படைப்பில் ஒன்றை ஒன்று அடக்கி ஆள வேணும் அப்படின்னு நினச்சா அது அவ்வளோ சுகமான ஒரு இல்லறமாக இருக்காது, ஒரு சுகமான ஒரு சமுதாய அமைப்பாக இருக்காது. ஆனால் பெண்ணுக்குன்னு சில குவாலிட்டிஸ் உண்டு, ஆணுக்குன்னு சில குவாலிட்டிஸ் உண்டு. ஒரு கதை நான் படித்த கதையில் ரொம்ப அழகான ஒரு கதை. ஒரு மகாராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. ராஜாவும் அதே வேலை தான் செய்வார். ஒரு மகாராஜா ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, நீ என் ஆழ் மனசில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ சரியாக சொன்னால் உன்னை கல்யாணம் பண்ணுறேன், இல்லாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இந்த அரசருக்கு கவலை, ஒரு பெண்ணோட ஆழ் மனசில் என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் வேற ஒரு சண்டைக்கு போகும்போது ஒரு அரசர் தோத்து போனார். அந்த தோத்து போன அரசர்கிட்ட சொல்கிறார், எனக்கு இந்த கேள்விக்கு நீ விட கண்டுபிடிச்சி கொடுத்தா உன்னை மரியாதையோடு விட்டுடுறேன், நான் உன்னை ஒன்றும் பனிஷ் பண்ணல அப்படின்னு. அவன் சொல்கிறான், கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ட்டு. அப்படி இப்படி இப்படி தேடி கடைசியாக போய் ஒரு சூனியக்கார கிழவி, நம்ம இந்த விச் கிராஃப்ட்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, சூனியக்கார கிழவி ஒருத்தி, அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு விடை சொல்லு, நான் மகாராஜாட்ட சொன்னேன் அவர் என்னை விட்டுடுவார் அப்படின்னு. அவர் சொன்னா, இதுக்கு விடை நான் சொல்லுவேன்டா, ஆனால் சொன்னால் நீ விடுதலையாகி வெளியே போவே, அதோடு நின்று போயிடும், எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு நீ என்ன நன்மை பண்ணுவே அப்படின்னு. ஆமாம், அவசரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என்ன நீ என்ன கேட்குறியோ தர்றேன். நான் உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன், எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. நீ என்ன கேட்குறியோ அதை நான் தரேன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எந்த காலத்துலையும் சொல்லாதீங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு ஒன்று சொன்னா, குறிச்சிக்கோ, என்ன கேட்டாலும் தர்றேன்னு இருக்கிற சொல்லிட்டு சொன்னா, போய் சொல்லு. ஒரு பொண்ணு தன்னுடைய ஆழ் மனசில் நினைக்கிற எண்ணங்களில் வலிமையான எண்ணம் என்ன தெரியுமா? என்ன? தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்ணின் ஆழ் மனதிலும் இருக்கிற விருப்பம். ஏன்னா அவள் சம்பந்தப்பட்ட முடிவை வேற யாரோ எடுக்கிறாங்க வாழ்க்கையில். சார், ஒரு பொண்ணு என்ன புடவை கட்டணும்னு யாரோ முடிவு எடுப்பாங்க, என்ன கலர் கட்டிட்டு வர நீ அப்படிம்பாங்க, என்ன நீ பைஜாமா போட்டு இப்படி வந்து நிற்கிற நீ, என்ன இது ட்ரெஸ்ஸுன்னு போடுற அப்படிம்பாங்க. இல்லை, ஒரு பெரிய கொடுமை, ஒரு பொண்ணு என்ன படிக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணுவா தெரியுமா? அவங்க படிக்காத அண்ணன் முடிவு பண்ணுவான். இந்த பொண்ணு என்ன டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க படிக்காத அண்ணன் முடிவு பண்ணுவான். யாரை கல்யாணம் பண்ணலாங்கிறத யாரை முடிவு பண்ணுவான்? சரியாக கல்யாணம் பண்ணாத இவங்க அப்பா முடிவு பண்ணுவான். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு சம்பந்தமான எல்லா முடிவும் யாரோ எடுப்பாங்க. அவளுக்கு அவ சம்பந்தப்பட்ட முடிவை அவ எடுக்கணுங்கிற எண்ணம் ஆழ் மனசில் இருக்கிற கருத்து. இதை நீ போய் சொல்லு உங்க ராஜா கிட்ட அப்படின்னு. அதை ராஜாட்ட சொன்ன உடனே அந்த ராஜா போய் அந்த காதலிக்கிற பொண்ணுகிட்ட சொன்னோன்னு சொன்னா, யூ ஆர் கரெக்ட், என் சம்பந்தப்பட்ட முடிவை நான் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மனசில் இருக்கிற விருப்பம், மகிழ்ச்சி, புடி மாலையை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்ட. இவனை விடுதலை பண்ணிட்டான். இவன் நேரம் சூனியக்கார கிழவிட்டு போனான், நீ சொன்னது கரெக்டு, பழிச்சிருச்சு, நான் தப்பிச்சிட்டேன், ரொம்ப நன்றி, வரட்டுமான்னா. நில்லு, என்ன கேட்டாலும் தர்றேன்னு இருக்க, என்ன வேணும்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா. ஐயோ, இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சால் முதலே நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நீ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் கண்டிஷன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் இப்படி யோசித்தான், சரி என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிங்கன்னா பண்ணிக்க வேண்டியது தான், ரைட் பண்ணிக்கிறேன், எப்போ வச்சுக்கலாம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முகூர்த்தம், மாலையோட வ. இவன் மறுநாள் காலையில் மாலை எடுத்துக்கிட்டு நேராக 10 மணிக்கு போகிறான். சார், யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 18 வயசு இளம் பெண் அங்கே உட்காந்துருக்கா, சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள், அருமையாக உட்காந்துருக்கா. இவன் கேட்டால் இங்கே இருந்த பாட்டி எங்கே அப்படின்னா, நான் தான்ட, நான் வேணும்னா இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன், இப்போ இப்படி இருக்கேன், வேணும்னா பாட்டியாகவும் இருப்பேன். இப்போ நான் ஒன்றும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன்னா, என்ன இந்த மாதிரி பாட்டியாகவே உன் கூட வெளியிலெல்லாம் நான் வர்றதா இருந்தால், வீட்டில் உன்னோட தனியாக இருக்கும்போது 18 வயசு இதே மாதிரி அழகான பெண்ணாக இருக்க தயார், பாட்டியாக வெளியிலெல்லாம் வரலாம் அப்படின்னா வீட்டில் 18 வயசு பொண்ணாகவே இருப்பேன். இது ஒரு கண்டிஷன்.
இல்லை ரிவர்ஸ். என்ன, வெளியில் வரும்போதெல்லாம் 18 வயசு அழகான பொண்ணா நான் இருக்கணும்னு நீ விரும்பினேன்னா வீட்டில் முழுக்க சூனியக்கார கிழவியாவே வந்து உட்காந்துருப்பேன். எப்படி ஐடியா? நான் எப்படி இருந்தால் உனக்கு பரவாயில்லை, பதில் சொல்லுன்னா அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல சார். யோசிச்சா புருஷனாக இருக்க முடியாது சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்கல சார். இது நீ சம்மந்தப்பட்ட விஷயம், நீ ஏன் முடிவெடுத்துக்கணும்? இதில் நான் என்ன தலையிடுறது? இது நீ சம்மந்தப்பட்ட விஷயம், நீ ஏன் முடிவெடுத்துக்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, எப்போ முடிவை எங்கிட்ட விட்டுட்டியோ நான் இனிமே எப்பவுமே இந்த பொண்ணா 18 வயசு பொண்ணா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன், அழகானவளா அப்படின்னு. இப்போ புரியுதா? பல பேர் வீட்டில் சூனியக்கார கிழவி ஏன் உட்கார்ந்துருக்கான்னு புரியுதா? பெண்களை அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வாழ்வை அவர்கள் முடிவெடுப்பதற்கு சமூகம் அனுமதிக்கிறதா? ஒரு பெரிய கேள்வி. இட்ஸ் எ வெரி பிக் கொஸ்டின், எட்டர்னல் கொஸ்டின் அது. அதனால நீங்க பெண்களுடைய அந்த இயல்புல இந்த கேள்வி எப்பவுமே இருக்கும். என்ன சமூகம் நசுக்கி வச்சிருக்கு, என் இஷ்டப்படி என்ன இருக்க விட மாட்டேங்குது, எனக்கு அநீதி இழைக்கிறது. இந்த கோபம் வந்து பெண்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கும், தவிர்க்க முடியாத ஒரு கோபம். அதை மையமா வச்சுதான் இன்றைய வழக்காடு மன்றம் அப்படிங்கிற நிகழ்வு நடக்க இருக்குது. ஆனா படைப்புல நான் முதலியே சொல்லிட்டேன், ஆணின் இயல்பு வேறு, பெண்ணின் இயல்பு வேறு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார தெரு வழியா நம்ம உள்ள போக முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி மெட்ராஸ்ல ஒரு இடம் இருக்கு, டி நகர்ல ரங்கநாதன் தெருவுன்னு, மனுஷன் போக முடியாது. அந்த ரங்கநாதன் தெருவில் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ரங்கநாதன் தெருவில் சார் நீங்க நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். சும்மா நின்னா போதும், யாராவது தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க சார். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணணும், பிரேக் போட்டு போக வேண்டிய இடத்துக்கு உள்ள போகணும். அதை தவிர வேற எந்த வேலையுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த இடத்துக்கு நான் போகிறதே இல்லைங்கிறது என் கொள்கை. வாழ்நாள் முழுக்க நான் அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளி என் 2 பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாளுங்க, பா இந்த தீபாவளிக்கு துணி எடுக்க போகும்போது நீயும் கூட வரணும், நம்ம போய் தான் துணி எடுக்கணும். நான் சொன்னேன், எவ்வளோ வேணாலும் நான் கொடுத்துட்றேன்டா கண்ணு, நீங்கள் போய் எடுத்துங்க. இல்லை இல்லை, நீ கொடுத்தேன்னா ஆளுக்கு இவ்வளவுன்னு கணக்கு பண்ணி பணம் கொடுப்பேன். உன்னை கூட்டிகிட்டு போனால் சப்போஸ் குறைஞ்சா உன்னை அடகு வச்சுட்டு வந்துடலாம், அதனால நீ கூட வரணும். எனக்கா தாங்க முடியல வேதனை. அந்த கடைக்கு எப்படி போகிறதுன்னு இது வரைக்கும் நான் போகிறதே கிடையாது, துணி கடைக்கு. இவங்க இவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வர்றேன்னு பாருங்க. டக்குன்னு என் ஒய்ஃப் கேட்டா, எத்தனை தடவை நான் கூப்பிட்ருக்கேன், ஒரு தடவை கூட வரணும்னு உங்களுக்கு தோணுனதில்லை. உங்கள் ரத்தம் பிள்ளைங்க, உங்கள் ரத்தம் கூப்பிட்ட உடனே மட்டும் வரணும்னு தோணுது, நான் கூப்பிட்டப்பெல்லாம் வரணும்னு தோணுதே இல்லையே. இந்த கேள்விக்கெல்லாம் நம்மகிட்ட பதில் இல்லை. இப்போ சில பேர் கடவுள் உண்டான்னு ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கெல்லாம் நம்ம பிரம்மத்தை விலைக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த அது மாதிரி மனைவி கேட்குற இந்த சில கேள்விக்கெல்லாம் நம்ம மௌன உபதேசம் தான், பேசாமல் இருக்கிறது தான் புத்தால்தனம். நான் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. போனா சார் கூட்டம்னா கூட்டம், மூச்சு விட முடியல. கடைசியாக நான் என் சின்ன பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஏம்மா நான் இன்னும் ஒரு 15 வருஷம் உயிரோடு இருக்கிற ஐடியாவோடு இருக்கிறேன், நான் வெளியில் போய் அப்பா உட்காந்துக்கிறேன்டா கண்ணு, நீங்கள் உள்ளே போய் என்ன வேணாலும் வாங்கிக்கிட்டு அப்புறமா வா அப்படின்னு. அவள் என்ன சொன்னா, கூட்டம்னா உனக்கு பிடிக்குமேப்பான்னு. எங்கே கிண்டல் பண்ணுறா பாருங்க. கூட்டம் வரலேன்னா தானேப்பா நீ வருத்தப்படுவேன், கூட்டம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமேப்பான்னா. கூட்டம் எதிரில் இருந்தால் பிடிக்கும், என்னையே பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் நான் எப்படி, எதிரில் இருந்தால் பிடிக்கும், என்னால் முடியாதுன்னு. அப்போ நீ வெளியே போய் உட்காந்துரு, நாங்கள் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறோம். நான் போய் உட்காந்தேன் சார், என்ன மாதிரி பரிதாபமான ஆத்மா 15 உட்காந்துருக்கு சார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த துணிக்கடையிலலாம் ஒரு பெரிய சௌகரியம், எங்களுக்கு உயிர் நீடிப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சக்கரை பொங்கல், புளியோதரை, கொக்கோ கோலா ஏதாவது கொடுத்து அப்பப்போ உயிரோடு வச்சுருக்கிறாங்க. பில்லு கொடுக்கணுமே, அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும் இல்லை, அதுக்காக எங்களை உயிரோடையே வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி பார்த்தேன். என்னை விட வயசில் பெரியவர் 85 கோச்சுக்காது, 85 நான் கிழவர்னு சொன்னால் இவர் கோவம் வந்துடும். என்னை விட வயசில் பெரியவர் 85 உட்காந்துருந்தார். அவர் ரொம்ப சோகமாக அப்படி உட்காந்துருந்தார் சார். ஒரு 18-19 வயசு ஒரு பொண்ணு படியில் இறங்கி வருது. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த பொண்ணை எப்படி பார்த்து, இந்தவன் அந்த பொண்ணு கேட்டது, என்னைய தாத்தா கூப்பிடுறீங்க,
ஒன்னா தான் வாங்க. என்னத்துக்கு? உட்கார், பேசிக்கிட்டு இருப்போம். அந்த பொண்ணு கேட்டது, மரியாதை கெட்டு போகும். யூ ஆர் 80, I am 18. என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஒரு மரியாதை வேணா? நீ 80, நான் 18, ஒரு மரியாதை வேணா? என்ன பேசுறதுக்கு இருக்கு? தாய் கோச்சுக்காது. என் பொண்டாட்டி புடவை எடுக்கணும்னு உள்ளே போனான். அவள் வர்ற 8 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணும். அதுக்கு என்ன எதுக்கு? அவசரப்படாத தாய். அவகிட்ட ஒரே ஒரு நல்ல வழக்கம், நான் எப்போவாவது யாராவது ஒரு பொம்பளைகிட்ட பேசினா வந்துடுவா. அது மட்டும் இல்லை, அதுக்கு அது உடனே வந்துடுவா. அதுவும் அழகான பொண்ணா இருந்தா அப்பவே வந்துடுவா. அந்த ஒரு தயவு. ராமரே சார் சூர்பனகையோட பேசும்போது சீத்தை எட்டி பார்த்தா தெரியுங்களா? நீங்க ராமாயணம் போய் பாருங்களேன். வெளியில ராமர் சூர்பனகையோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சீத்தை எட்டி பார்த்தா வெளியே எந்த நம்பாளி யாரோடைய அரட்டை அடிக்கிறாரு. அதனால இது ராமாயண காலத்திலேருந்தே இது கண்டினியூ ஆகிற விஷயம், மறந்துடக்கூடாது. இந்த தாத்தா சொல்றாரு, ஒரு அழகான பொண்ணோட பேசுனா அப்பவே வந்துருவான்னு பாருங்க. கரெக்டா அந்த அம்மா கேட்குது. அங்க என்ன ஒரு பொம்பளை பிள்ளையோட அரட்டை கேட்டுக்கிட்டு அந்த அம்மா அங்கேருந்து இறங்கி வருது. உடனே இந்த பொண்ணு, இவர் சொன்னார், தாயி நீ போலாம் வந்துட்டா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க. 8 மணி நேரம் ஒரு துணிக்கடையில் செலக்ட் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? 8 மணி நேரம் ஒரு துணிக்கடையில் செலக்ட் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? என்னமோ போனோமா, கோச்சுக்காதீங்க, எது கட்டினாலும் நல்லா இல்லை, இதை சொல்லவும் முடியல, அது அதை விட பெரிய பிரச்சனை. இருந்தாலும் 8 மணி நேரம், இதை விட இன்னும் கொஞ்சம் பச்சை, இதை விட டார்க்கு, இதை விட கொஞ்சம், அது எப்படி இருந்தா என்ன? போட்டு உயிரை எடுத்து அந்த கடைக்காரனை உண்டு இல்லைன்னு ஆக்கி அந்த 8, அதில் வேற வாங்கிட்டு வந்ததை வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அத்தனை சந்தோஷமும் போயிடும். ஏன்? அந்த லைட்டில் நல்லா இருந்தது, சன்லைட்டில் நல்லா இல்லை. அப்போ நாங்கள் என்ன சன்லைட்டை எடுத்துகிட்டு வந்து கடைக்குள்ளேயே அடிக்க முடியும்? சன்லைட்டில் நல்லா இல்லை, மறுபடியும் மாற்றுறதுக்கு போகலாமா சார்? 8 மணி நேரம் செலக்ட் பண்ணி புடவையை இப்படி புரட்டி அப்படி புரட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கணவன் பக்கத்தில் நிற்கிறான். அவங்கிட்ட அந்த புடவையை இப்படி காமிச்சு, நீங்கள் பாருங்க அப்படின்னு. கோவிச்சுக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஆண்மகனும் அந்த கலர், டிசைன், பார்டர் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த புடவையிலேயே அசிங்கமான ஒரு இடம் இருக்கு. எது? லேபிள். அதில் 1000 சில்லறை, 2000 சில்லறை, 10,000 சில்லறைன்னு ஒட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த புடவையிலேயே அசிங்கமானது அதுதான். அதை எடுத்து பார்த்துட்டு கேட்பான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 10,000 ரூபா போட்டிருக்கிறேன், 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை தேவையா உனக்கு அப்படின்னு ஒரு கோவத்தில் ஒரு கேள்வி கேட்பான். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நான் ஏதோ பெண்களை குறைச்சி சொல்லி ஆண்களை அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆண் அந்த புடவையோட விலை என்னன்னு பார்க்குறான். இந்த பெண் குறைவானவளா? கிடையாது. ஐயோ அந்த பார்டருங்க இது மாதிரி யார்ட்டையுமே கிடையாதுங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கூட பார்டர் தகராறு கிடையாது. இவங்க பார்டர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, இந்த சின்ன சின்ன புள்ளி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு புள்ளி நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்பா. இந்த கிரீன் கலர் எங்கிட்ட இல்லவே இல்லை, எங்கள் தெருவில் யார்ட்டையுமே இல்லை. அவங்க அடுக்கிற ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு 7-8 யார்ட்டையுமே இல்லை. இந்த கிரீன் கலர் வேற யார்ட்டையுமே இல்லை அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. இந்த அம்மா என்ன குறைவா நம்ம மதிப்பிடுற நபர்னு அர்த்தமா? கிடையாது. ஒரே வார்த்தையில் சம பண்ணிட்டோமா? அந்த புடவையின் கலை நயத்தில், எப்படி அந்த புடவையின் கலை நயத்தில் பெண் தன் மனதை பறிகொடுக்கிறாள், அந்த புடவையின் விலை நயத்தில் ஆண் தன் மனதை பறிகொடுக்கிறார். ஆணுக்கு விலை நயம் முக்கியமா தெரியுது, பெண்ணுக்கு கலை நயம் முக்கியமா தெரியுது. ஏன்? படைப்பு அப்படி. வலது மூளைன்னு ஒன்று இருக்கு, இடது மூளைன்னு ஒன்று இருக்கு. வலது மூளையின் இயல்பு வேற, இடது மூளையின் இயல்பு வேற. அவங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை வேற, இவங்க எதிர்பார்க்கிற சிந்தனை வேற. அதான் இயற்கையோடைய அற்புதம். எதிரெதிரான இந்த ரெண்டையும் பின்னி உடம்புக்குள்ள வலது மூளை இடது மூளை வச்ச மாதிரி ஒரு பெண்ணு ஆணும் அப்படி இணைந்து ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சாதான் இந்த வாழ்க்கை என்பதனுடைய முழுமையான அற்புதம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய கலை சார். எந்த விஷயத்திலுமே ஒரு ஆண் திங்க் பண்ற ஆங்கிளே வேறையா இருக்கும், ஒரு பெண் திங்க் பண்ற ஆங்கிளே வேறையா இருக்கும். அதுதான் அந்த பியூட்டி, கிரியேஷனுடைய பியூட்டி. என்ஜாய் பண்ணணும். நமக்கு நினைவு இருக்கிற பல விஷயம் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு நினைவு இருக்கிற பல விஷயம் நமக்கு இருக்காது. சார் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி நான் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன்,
என் ஒய்ஃப் அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. பாயசம், நாட் பாய்சன், பாயசம் கொண்டாந்து இப்படி எதிர்த்தாப்புல வச்சாங்க. நான் அந்த பாயசத்தை பார்த்து என்ன விசேஷம்ட்டு, அன்றைக்கி வெட்டிங் அனிவர்சரி, பாயசத்தை கொண்டாந்து வச்ச உடனே இது என்ன விசேஷம், இது கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, என்ன விசேஷம்னு என்ன கேட்குறீங்களே, எங்கே போய் தொலைக்கிறது இதை, குடிங்க அப்படின்னாங்க. அது கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க, கொஞ்சம் கண்ணெல்லாம் உள்ளே போய் டயர்டாக இருந்தாங்க. ஒரு வேளை நேற்றுக்கு 3 சீரியல் ஒன்றா பார்த்தாங்களோ என்னமோ தெரியல. நான் மெதுவாக அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு, சரி இந்த கோபத்தை பேச்சப் பண்ணுமேன்னு கேட்டேன். ஏம்மா கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, டயர்டாக இருந்தியே, உடம்பு சரியில்லையா, ஏதாவது உடம்பு சரியில்லையா? இதுக்கு என்ன சார் சொல்லணும்? இவ்வளோ அக்கறையாக ஹஸ்பண்ட் விசாரிக்கிறான்னு மகிழ்ச்சியாக சொல்லணும்ல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அரே இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா? என் முகம் எப்படி இருந்தது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கா? என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம், அதில் இதெல்லாம் வேறு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஆச்சரியமாக கேட்குறாங்க. நான் சொன்னேன், ரொம்ப ஓட்டாத, நம்ம கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, அப்போ தான் ஞாபகம் வந்தது இன்றைக்கி ஆனிவர்சரி, 25th ஆனிவர்சரி வேறு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? தெரிய வேணாமா? வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். நான் நினைக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம், அதை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் சரண்டர் ஆகிட்டு, முடியலம்மா தெரியல, எனக்கு என்ன விஷயம்னு சொல். கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது நீங்கள் என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டிங்களா? சார் நான் ஜோக் அடிக்கிறதுக்கு சொல்லலை, ஏன்னா நீங்கள் சிரிக்காததுலேருந்தே அது ஜோக் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சீரியஸாகவே கேட்குறாங்க, நீ சாப்பிட்டியான்னு என்ன கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இதை நான் யோசிச்சே பார்க்கல சார். நமக்கு சாப்பாடு போடுற அவளை பார்த்து நீ சாப்பிட்டியா நம்ம எதாவது கேட்டிருப்போமா? இன்றைக்காது நான் 10 பேரோட வருவேன், திடீர்னு உடனே சாப்பாடு போடுவா. அவள் சாப்பிட்டாலும் நான் கேட்டதே இல்லை, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ரொம்ப எனக்கு வெக்கமாக போச்சு. நான் உடனே சொன்னேன், இனிமே அப்படின்னு நம்ம நிறுத்துங்க. நாளைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டால் அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் தயவுசெய்து கேட்டுறாதீங்க, நாளைக்கு என்னை கேட்டு கொண்டுடாதீங்க, அதை மட்டும் தயவுசெய்து மறுபடியும் கேட்டுறாதீங்க. நான் வாங்கிட்டு வந்த வரேன், அவ்வளவுதான், இதோட விட்டுருங்க, புரியுதா அப்படின்ட்டு டக்குன்னு கிளம்புனாங்க. அவங்க அந்தாண்ட அப்படி போன உடனே நான் சொன்னேன், இங்கே வர, நீ என்ன கேட்ட? சாப்பிட்டியான்னு என்ன கேட்டேன். நான் இப்போ உண்மையான பதில் சொல்லட்டுமா? சொல். உன்னை பார்த்தா சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியல. அவங்க சொல்ல, உங்ககிட்ட மனுஷி பேச முடியுமா? ஏதாவது கிருத்துருவமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஒரு 10 அடி போயிட்டு சார், 10 அடி அப்படி போயிட்டு திடீர்னு யூட்டர்ன் அடித்தாங்க சார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் லேடிஸு புயல் போகிற திசையிலேயே போயிட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு யூட்டர்ன் மட்டும் அடித்தாங்கன்னு வச்சுங்க, அந்த யூட்டர்ன் உங்கள் லைஃபையே உண்டு இல்லைன்னு ஆக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி யூட்டர்ன் அடித்து அப்படி திரும்பி நேராக திரும்ப வந்து, டெய்லி உங்கள் அம்மாவை மட்டும் கேட்குறீங்கள சாப்பிட்டாச்சான்னு. சார் வயசான ஜீவன் உட்காந்துருக்கு, அதுக்கு நம்ம வேறு என்ன சார் பேச போகிறோம்? அம்மாட்ட போய், அம்மா சாப்பிட்டாச்சம்மா, எப்படிம்மா சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்டாச்சா இன்னைக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு திருப்தி, அதுக்காக கேட்குறோம். இவங்க சொல்கிறாங்க கம்பேரிசன், உங்கள் அம்மாவை டெய்லி கேட்குறீங்கல்ல, ஏன்னா ஒரு நாளாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன விரும்புகிறாங்க என்ன விரும்பலை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நகை கடையில் இது வேணுமான்னு கேளுங்க, வானான்னு சொல்லுவாங்க, அது உண்மை இல்லை. அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் வாங்கி கொடுத்தாதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மேற்கோள் காட்டலாம். என்ன, நான் வேண்டான்னு தான் சொல்லிட்டேன், நீங்களும் தான் அதை வாங்கி கொடுத்தீங்களே ஒழிய நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு அழகாக அதை முதல்ல பதிவு பண்ணி ஆகணும். இது சமூகத்தில் இருக்கிற ஒரு இல்லறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய மனோநிலை. தினந்தோறும் அவங்க எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும், வீட்டோட அமைப்பு வேறையாக இருக்கும். அலுவலகத்துக்கு போகிற பெண், அரசியலுக்கு வருகிற பெண், திரைப்படத்துக்கு வருகிற பெண், இலக்கியங்களுக்கு எழுத்தாளராக வருகிற பெண், ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் ஒரு சிக்கலை சந்திக்கிறார்.